உங்கள் யாவருக்கும் சிலுவைநாதராம் கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த லெந்து காலம் என்பது கிறிஸ்துவத்தில் 2 காலம் உலக வரலாறு, கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் என்று பிரிக்கப்படுவது போல் கிறிஸ்துவ காலம் லெண்டல் அட்வென்ட். லெண்டல் என்பது இயேசுவின் வருகையை பற்றி, இயேசு எப்படி வருவார், எப்படி இருப்பார், வந்தவர் என்ன செய்வார், நம்மோடு இருக்கிறவராய், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராய், நமக்கு மீட்பு கொடுக்கிறவராய், நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராய், அமைதியை கொடுக்கிறவராய், நம்முடைய தேவைகளை சந்தித்து நமக்கு விடுதலை கொடுக்கிறவராய், டெலிவரன்ஸ் ஸ்லாட். அதுதான் அட்வென்ட். இந்த லெண்டல் என்பது ஒரு மனமாற்றத்தின் காலம், ஒரு வசந்த காலம், இலைதளிர் காலம், புதுமைப்படுத்திக்கிற ஒரு காலம். எப்படி வசந்த காலம்னா, அந்த பழைய இலையெல்லாம் அந்த மரங்கள் கொட்டிட்டு ஒரு புதுமையான இலை, ஒரு கிளி பச்சை நிறத்தில் அந்த இலை பசு 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 பசுன்னு வந்து, அதுக்கப்புறம் பூ வந்து, அதுக்கப்புறம் காய் வந்து, அதுக்கப்புறம் பழம் வந்து, அந்த பழம் வர்றப்போ என்ன ஒரு வாசனை, அதுதான் வசந்த காலம். வசந்த காலம் என்பது அப்படிப்பட்ட ஒரு வசந்த காலம். இது நம் ஆண்டவரோடு இணைத்து நம்மை புதுமைப்படுத்துகிற ஒரு காலம். இதுக்கு 2க்கும் இடையில் இந்த ஜனவரி மாதம் பிரசன்ன திருநாள், பிரசன்ன காலம் என்று சொல்லப்படுவாங்க. ஆண்டவர் எப்படிலாம் நமக்கு வெளிப்படுவார் பிரசன்னம். குருவானவர் கம்யூனியன் சர்வீஸில் சர்ப்ரைஸ் போடலை, ஸ்டோல் போடலை. கம்யூனியன் சர்வீஸ்னால் ஒரு ஸ்டோல் போடுவார், ஒரு சர்ப்ரைஸ் போடுவார். சாதா சர்வீஸ் பாசிங் பண்ணால் கீழேருந்து பேண்ட் ஷர்ட்டை போடுவார். இப்படி அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாட்டிக்கிற, அதான் பிரசன்னம். காலத்துக்கு ஏற்ற மாதிரி, மனிதனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி, அதுதான் இந்த டிசம்பர் ஜனவரி முழுமையாக. இந்த லெந்து காலம்தான் கிறிஸ்தவத்தில் ஒரு முக்கியமான ஒரு காலம், நம்மை புதுமைப்படுத்துகிற ஒரு காலம். ஆண்டோரோடு இணைந்து ஜெபித்து நம்மை புதுமைப்படுத்தி கொள்வதற்காக ஏற்படுத்திய காலங்கள். இது வேதாகமத்தில் எழுதப்படாத காலம், இது வேதத்தில் எழுதலை. கிறிஸ்தவம் வளர்ச்சி கம்மியாக இருக்கிற காலங்களில் வளர்ச்சிக்காக கிபி 330 ரோம பேரரசு கான்ஸ்டைன் அவர்கள் தலைமையில் உலக கிறிஸ்தவ மாநாடு கூட்டப்பட்டு கிறிஸ்தவ வளர்ச்சிக்காக இந்த 47 நாட்கள் செலக்ட் பண்ணி, அதில் 7 நாள் வாரத்தின் முதல் நாள் அன்று உபவாசம் இருக்கக்கூடாது என்று அந்த 7 நாளை தள்ளி வச்சுட்டு 40 நாட்கள் ஆஸ் வெனஸ்டே சாம்பர் புதன்லேருந்து ஈஸ்டர் வரை 47 நாட்கள், 7 வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த 7 நாளை கழிச்சிட்டு 40 நாட்கள் பாஸ்டிங் இருந்து ஆண்டோடு இணைவதற்காக கொடுக்கப்பட்ட காலம். இந்த காலம் ஏசாயா 1 பார்த்தீங்கன்னா, நன்மை செய்யப்படியுங்கள் 1:17 சொல்வார். அதுக்கு முன்னால் சொல்வார், உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்திற்கு, உன் உபவாசம் என்னத்திற்கு, நீ எனக்கு ஒன்றும் இல்லைப்பா போப்பாங்கிறார். 17 நன்மை செய்ய, ஏசாயா 1:17 நன்மை செய்யப்படியுங்கிறார். யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் நீ உன் உபவாசம் வேண்டாம், சட்டையை கிழிச்சிக்கிடாத, உங்கள் வஸ்திரங்களை அல்ல இருதயத்தை கிழித்து. அதுதான் சங்கீதம் 51, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்குங்க. அதுதான் சங்கீதம் 32, ஆண்டவர் மன்னிக்கும் ஆண்டவர், நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அதுதான் ஏசாயா 59:1, ரட்சிக்கக்கூடாதபடி அவர் கை குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடி அவர் செவி மந்தமாகவும் இல்லை. ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்கும் ஆண்டவர், வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர்னு சொல்லிட்டு அந்த நம்ம 12ஆம் வசனத்திலிருந்து, எங்கள் மீறுதல்கள் உனக்கு முன்பாக மீதியாக இருந்தது, எங்கள் பாவங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறது. எப்படின்னா, எங்கள் பாவங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதுனாராம். ஜிஎல் அந்த மார்ட்டின் லூதர் தான் பைபிளை முதல் டிரான்ஸ்லேட்டர் கொடுக்குறவர். லத்தீன் கிரேக்க மொழி தான் ஃபஸ்ட்டு பைபிள். வெளிப்படுத்தல் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கும். இதை யாரையும் இதை என்ன பண்ணக்கூடாது, மாற்றி எழுதக்கூடாது. ஆரம்ப மொழி கிரேக்க லத்தீன், ஆண்டவரால் இறை தூதர்களால் தூதர்களால் எழுதப்பட்ட வார்த்தை, கடவுளால் சொல்லப்பட்டு இது மனுஷனால் எழுதப்பட்ட வார்த்தை இல்லை. அப்போ இது கிரேக்க லத்தீன் மொழியில் இருக்குது.
ஆனால் எல்லாரும் படிக்க முடியாது. நான் தமிழ் தான் படிப்பேன். நான் எங்கே போய் கிரேக்க லத்தீன், இங்கிலீஷே தெரியாது, நான் எங்கே கிரேக்க லத்தீன் போய் படிக்க? அது ஃபஸ்ட்டு மொழிபெயர்ப்பு ரொம்ப போராட்டத்தின் மத்தியில் தான் மார்ட்டின் லூதர். அவர் தான் புரட்சி திருச்சபை, புராட்டஸ்டன்ட் திருச்சபை உருவாக்கிடுவோம். 1531 அக்டோபர் 31 அந்த வாட்டிக்கன் திருச்சபையில் 19 புதிய காரியங்களை சர்ச்சில் எழுதி விடுறார். அவர் தான் புரட்சியாளர். மார்ட்டின் தான் புராட்டஸ்டன்ட் கேத்தலிக் திருச்சபை, 2 திருச்சபை கிறிஸ்தவத்தில். எப்படி கிமுக்கு பிரகாரம் அதே மாதிரி லெந்து அட்வென்ட்ங்கிற மாதிரி கிறிஸ்தவ மக்களில் நீங்கள் புராட்டஸ்டண்ட்டாக ஆர்சியா, ரோமன் கேத்தலிக்காக ஆர்சியா, இதுக்கு நீங்கள் புரட்சி திருச்சபை மக்களா? ரோமன் கத்தலிங்கிறது ஆதி திருச்சபை மக்கள். அந்த புரட்சி திருச்சபை எடுத்த மார்ட்டின் லூதர். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். அவர் ஒரு நாள் உட்காந்து ஜோம் பண்ணி எழுதிக்கிட்டு இருந்தாராம் மெசேஜ். சாத்தான் வந்தானா, ஏய் நீ யார் தெரியுமான்னாரா? நீ ஒரு பாவியான மனுஷன், நீ ஒரு விபச்சாரக்காரன், நீ ஒரு வேசிக்காரன், நீ அக்கிரமக்காரன். அந்த சாத்தானை வந்து மார்ட்டின் லூதர்கிட்ட சொன்னானா? உண்மை. அப்படி சொல்ல பாவங்களை சொல்ல சொல்ல ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து கொடுத்தாராம் சாத்தான். இவ்வளோ பாவம் மேலே இருக்குது, நீ பைபிளை மொழிபெயர்க்க போகிற, புரட்சி திருச்சபை உருவாக்க என்னடா ஃப்ராடு விடுற, என்னடா கதை விடுறன்னு மார்ட்டின் லூதரை பேசிக்கிட்டே இருந்தாரான். அப்படியான்னு சொல்லிக்கிட்டே மார்ட்டின் லூதரம் கொடுத்த லிஸ்ட்டில் அவர் பக்கத்தில் ரெட்டிங் இருந்துதான். ரெட்டிங் இருந்ததில் டக்குன்னு அந்த பேப்பரில் ஊற்றிட்டாரான். அப்போ சாத்தான் கொடுத்த அந்த பாம்பு லிஸ்ட்டு என்னாச்சு? அழிஞ்சு போச்சு. அப்போ சொன்னாராம், அதுதான் ஏசாயா 59:12, எங்கள் மீதுகள் உமக்கு முன்பாக மீதியாக இருந்தது, எங்கள் பாவங்கள் எங்களுக்கு உதமாக சாட்சி சொல்லுது, எங்கள் மீது எங்களோடு இருக்கிற எங்கள் அக்கிரமங்கள் நீர் அறிந்திருந்தும். நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க, ஆனால் யார் நமக்கு மன்னிக்கும் ஆண்டவர், ஃபர்கிவ்னஸ் லார்ட். அதுதான் சிலுவை. சிலுவை என்பது மன்னிப்பு. சிலுவை என்பது தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்து என்னுடைய பாவங்களுக்கு தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி வாழ்வு கொடுத்த இயேசு. அதுதான் சிலுவை குறித்த பிரசங்கம். கெட்டுப்பொருளுக்கு பைத்தியமும் நமக்கோ. எனக்கு காலையில் இந்த வசனம் எங்கே இருக்குதுன்னு தெரியல. காலையில் தான் இந்த மெசேஜ், ஒரு மெசேஜ் இதே தலைப்பில் முடிச்சுட்டேன். இப்போ செகண்ட் மெசேஜ் இதுவும் வேறு தலைப்பில் தான் பேசணும். அப்போ எங்கள் ஒய்ஃப்கிட்ட நான் காலையில் 4:55 பைக்கில் கூட்டிகிட்டு போகிறேன். என் ஒய்ஃபுக்கு பெருத்த ஆசை, சர்ச்சுக்கு என் கூட பைக்கில் வரணும். அவ்வளோதான், நீ எங்கேனாலும் போ, சர்ச்சுக்கு நீ பைக்கில் கூப்பிட்டு போயிரு. முடியலைனாலும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா பைக் ஓட்டுற வயசில் 66 வயசு ஆகிட்டு 4 கார் இருக்குது, காரில் போனாலும் கேட்க மாட்டாங்க. 10 கார் நிற்கிது, போனால் கேட்காது. அப்போ சர்ச்சுக்குள்ளே வந்து சொன்னாங்க, எந்த இடத்துல இருக்குது சொல்லுங்களேன் பாப்பா. சூப்பர். அதைத்தான் அவங்க வந்து டக்குன்னு சொன்னாங்க. அதுதான் சிலுவை குறித்த பிரசங்கம், கெட்டுப்பொருளுக்கு பைத்தியமும். கலாத்தியர் 6:14, நாமோ நம்முடைய கர்த்தராகிய சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து. அதே கலாத்தியர் 2:20 வாசிங்க. கிறிஸ்து உடனே சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். 5:24, கிறிஸ்து தங்கள் மாம்சத்தையும் அதன் இச்சையையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். சூப்பர் வசனம் அது. கலாத்தியர் 5:19, மாம்சத்தின் இச்சைகள் 19 காரியங்களை சொல்வார். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், களவு, பொய், திருடு, பெருமை. முதல்ல ஒரு 10 நம்மகிட்ட இல்லை. ஆனால் கோபம், பொறாமை. நான் உட்கார்ற இடத்துல அந்த அம்மா உட்காந்துக்கிட்டேங்க, நான் காணிக்க எடுக்கணும்னு அந்த அம்மா வந்து பை பிடிங்கிட்டாங்க, பொறாமை வந்துருச்சுல்ல. இது எல்லாம் எனக்கு இருக்கும், உங்களுக்கு இருக்குது. அதுதான் சொல்கிற மாம்சத்தின் இச்சைகள். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நற்குணவு, தயவு, சாந்தம், இச்சை அடக்கம். 9 ஆவியின் கனி. அதை சொல்லிட்டு தான் கிறிஸ்துவனுடைய தங்கள் மாம்சத்தை இச்சைகளையும் எங்கே அரைஞ்சிட்டோம். அதுதான் சிலுவையின் பிரசங்கம். அதுதான் பேதுரு வடிகள் போய் கேட்கப்போ மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில், ஏய் முட்டாள் மாதிரி பேசாதையா, சிலுவை எடுத்துக்க போகிறேன், செத்து போகிறேன்னு சொல்கிற, நானாக ஷிப்பெல்லாம் விற்றுட்டு உன் கூட வந்திருக்கிறேன் சொல்லாதன்னு சொல்கிறார் பேதுரு அடிகளார். அப்போ தான் என்ன சொல்கிறாரு? டெவிலுங்கிறார். யாரை? பேதுருவை. அப்பால் இப்போது யாரை பற்றி சொன்னார்? பேதுருவை. அப்போ சிலுவையை எடுக்கலைன்னா நம்ம யார்? சாத்தான். நான் சொல்லுங்க, ஏசு சொல்கிறாருங்க.
காலையிலே ஒரு மனுஷனை கொண்டாந்து விட்டு ஏதோ கதையெல்லாம் சொல்லி அந்த ஆள் என்னை சாத்தான்னு சொல்லிட்டு என்ன 1 மணி நேரம் கழித்து கோயிலுக்கு வருவேன், எனக்கு 1 மணி நேரம் கழித்து முன்னால் தூங்கி எழுப்பி இவ்வளோ கஷ்டத்தில் வந்து அந்த ஆள் சாத்தான்னு சொல்கிறேன்னு திட்டாதீங்க. நான் சொல்லலைங்க, பைபிள் சொல்லுதுங்க. நீங்கள் நானும் இந்த சிலுவையின் பிரசங்கம் எப்படி இருக்கும்? பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்து. அந்த வசனத்தை வாசிங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் 1 பேதுரு 2:24. 1 2 12 2:12 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்து நம்ம உலகத்தின் பாவங்கள் மேலே கொட்டப்பட்டுச்சு. அதுதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, பிதாவே இந்த காரியம் என் மேலே வர வேண்டாம், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கொடுமைன்னா அதனுடைய தண்டனை நீங்கள் கொடுமாலும் நீங்கட்டும் ஜெபம் பண்ணுறார். சிலுவை வேண்டான்னு சொல்ல, அவர் சிலுவையில் தொங்குறப்போ உலகத்தின் பாவங்கள் ஒரு மேலே கொட்டப்படும். அவர் சொல்கிறாரு யோவான் 8:46 என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யாராவது பாவம் இல்லாத மனிதனை சிலுவையில் அரைச்சாச்சு. பிலாத்து சொல்லிட்டார் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். அங்கே இருக்க இவன் சொல்லிட்டான், என்ன சொல்லிட்டான்னா, இவர்கள் போர் சேவகர் சொல்கிறான், அந்த சிப்பாய் ஆர்மி சொல்லுது இவர் பாவம் செய்யாதுன்னு ஆர்மி சொல்கிறார். அப்போ இவர் பாவியான மனிதனை சிலுவையில் அறையணும். அப்போ தான் உலகத்தின் பாவங்கள் மேலே கொட்டப்படுறப்போ பாவம் வந்தோடனே எனக்கும் பிதாவுக்கும் உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டுரும். அப்போ தான் இருள் வந்துருச்சு. அப்போ தான் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்கன்னு சொல்கிறார். உலகத்தின் பாவங்கள் மேலே கொட்டப்பட்ட பொழுது தான் என் தேவனே ஏன் என்னை, அதான் நம்முடைய பாவங்களை தன்னுடைய சிலுவையில் சுமந்தார். இப்போ பேதுருடிகள் அழகாக அங்கே சொல்கிறாங்க, அப்போ நாம் எப்படிப்பட்ட மக்களை காணப்படுகிறோம்? ஏன்னா இது சிலுவையின் காலம், பாடுகளை அனுபவிக்கிற காலம். இது இந்த லெந்த நாட்களில் 5வது வாரத்தின் முதல் நாள். இது பாடுகளின் ஞாயிறு, பேஷன் சண்டே என்று சொல்லுவாங்க இந்த சண்டே. அடுத்த சண்டே குருத்தோலை ஞாயிறு, ஃபார்ம் சண்டே, வெற்றியின் பவனி. இந்த பாடுகளை முடித்து வெற்றியின் பவனிக்குள்ளே போகக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள். அதுக்கு அடுத்த ஞாயிறு உயிரோடு எழுந்த திருநாள். இயேசு உயிரோடு எழுந்திருக்க விட்டால் என்னுடைய பிரசங்கம் விருதா. அந்த உயிரோடு எழுந்த திருநாள் வாரத்தின் முதல் நாள். இந்த பாடுகளை ஞாயிறில் நாம் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? நம்ம குருவானவர் மாதிரி ஐயாவை பார்த்தோன்னா சகிய ஞாபகம் எனக்கு வரும். அவருக்கு ஏற்ற அழகான ஜோடி அந்த அம்மா பார்த்தோன்னா பாவம் கடவுள் எப்படி ஒரு அமைப்பாக ஒரு ஈக்குவல் உயரம் கொடுத்துருக்கிறாருன்னு நான் நினச்சிக்கிட்டேன். அவங்களுடைய சொல்லலை, இன்றைக்கி தான் ஐயரம்மாவை பார்க்குறேன். ஐயாவும் எனக்கு பெரிய பழக்கம் இல்லை. இவரை மாதிரி ஒருத்தர் சனிக்கிழமை ராத்திரி ஞாயிற்றுக்கிழமை மெசேஜ் எழுதிக்கிட்டே இருக்கார். அந்த அம்மா தூங்கிட்டு ரொம்ப டயர்டாக ரொம்ப மெசேஜ் எழுதிக்கிட்டே இருக்கார். அதுக்குரிய ஆராய்ச்சி செய்து பைபிளை புரட்டி அப்படின்னு பார்த்து எழுதிக்கிட்டே இருக்கிறார். எழுதுகிறப்ப இந்த திருவிலியத்தை பார்க்குறாரு, இங்கிலீஷ் பைபிள் பார்க்குறாரு, புதிய மொழிபெயர்ப்பு பார்க்குறாரு, பவர் பார்க்குறாரு, அவங்களுடைய அருளுரைகள் பார்க்குறாரு, தலைப்பை பார்க்குறாரு, திங்க் பண்ணுறாரு, என்ன மக்களுக்கு சொல்லலாம், இந்த மக்கள் என்ன, அப்படி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கப்போ ரொம்ப டயர்டாகிட்டார். ராத்திரி ஒரு 9:30 மணி. பக்கத்தில் ஒரு A to B ஹோட்டலு. அந்த அம்மாட்ட சாப்பாடு வேண்டான்ட்டார். ஏன்னா 2 பேருக்கும் சற்று மனஸ்தாபம். என்ன மனஸ்தாபம்னா, கொஞ்சம் லேட்டாக வீட்டுக்கு வந்துட்டார், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த அம்மா கொஞ்சம் கோச்சிக்கிட்டு, இந்த அம்மா இல்லை, அந்த இன்னொரு பாஸ்ட்டு, அதை அவங்கள சொல்கிறேன். அப்போ அந்த ஹோட்டலில் சாப்பிட போனார். ஒரு சட்டி எடுத்தார், போட்டார், சாப்பிட போனார், ஆர்டர் பண்ணார், சாப்பிட்டு முடித்தார். சாப்பிட்டு முடித்தோன்னே அந்த வெயிட் பில் கொடுத்தாரு. பில்லு கொடுத்தோன்னே அப்போ தான் பாக்கெட்டில் கை விட்றாரு. சட்டி எடுத்து போட்டவர் என்ன எடுத்து வைக்கலை, மணி பர்ஸ் எடுத்து வைக்கல, காசு எடுத்து வைக்கலை. ஹோட்டலுக்காரன்ட்ட போய் சொல்ல முடியுமா? என்ன செய்யன்னு தெரியல. இவர் ஒரு நீதிமான், நல்லவர், ரொம்ப கடவுளுக்கு பயந்தவர், ஒய்ஃபுக்கு கீழ்ப்படுகிறவர், உபயோக பண்ணுறவர், திருச்சபையை நேசிக்கிறவர், திருச்சபை ஆட்சி பண்ணுற குழுவோடு இணைந்து போகிறவர், ரொம்ப ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்டான மனிதர், ரொம்ப பர்ஃபெக்ட், அன்பானவர், தாழ்மையானவர். அவர் ரொம்ப கஷ்டம், என்னப்பா இப்படி வந்துட்டோமே ஒன்றுமே இல்லையேன்னு ரொம்ப கஷ்டப்படுறாரு. கஷ்டப்படுறப்போ என்ன செய்யறது தெரியல. அப்போ பில் கொடுன்னு கேட்குறாங்க. ஐயா நான் மறந்துட்டேன்யா, பாஸ்ட்டுன்னு சொன்னால் தப்பாக நினச்சிருவாங்க, இப்படி தாண்டா அலையிறீங்க, நிறைய பேர் பாஸ்டர்லாம் பிச்சை எடுக்க நிறைய பேர் அலையிங்க திட்டுறவான்னு அவர் பயந்து, இல்லையா நான் இப்படி ஏமாத்துற. அவங்களுக்குரிய பாணியில் காசு அவங்களுக்கு வேணும், அதுதான் அவங்களுடைய பொறுப்பு.
அவங்க அவரை வையிறாங்க, திட்டுறாங்க, அடிக்கிறாங்க. அவர் மனம் உடைந்து வெட்கப்பட்டு, ஐயோ இப்போ திருச்சபை மக்கள் யாராவது வந்துட்டாங்கன்னா என்ன ஆகும் நிலமை, இல்லை பக்கத்து சர்ச்சுக்காரன் வந்தால் என்ன ஆகும், இன்னொரு தெரிஞ்ச பாஸ்டர் பார்த்தா என்ன ஆகும், இந்த உலக பிரகமான கவலை, வெட்கப்படுற கவலை, அடிபடுற கவலை, இப்படி வெட்கத்தோடு வேதனையோடு இருக்கிறப்போ என்னை மாதிரி ஒருத்தன் அங்கே வரான். என்னடா பண்ணுறீங்க வராங்கிறான். ஐயா சாப்பிட்டாரு, துட்டு கொடுக்கல. எவ்வளோடா துட்டு? ஐயா 27 ரூபா. இந்த அப்படி 30 ரூபா டிப்ஸு வச்சுக்கோ போ. ஐயா வாங்கன்னு கூப்பிட்டு போகிறான். கவலைப்படாதீங்க வாங்க, கடவுள் நம்ம கூட இருக்கிறான்னு தோளில் கை போட்டு கூட்டிகிட்டு போயிட்டு, இதான் ஹோட்டலு, இதுலேருந்து போய் லெஃப்ட்டில் திரும்பி அப்படி திரும்பினா அந்த பைபாஸ் வந்துருச்சு. அந்த பைபாஸ் வந்தோடனே அவன் பாக்கெட்டில் கை விடுறான். ஒரு 10 மணி பர்ஸ் எடுக்கிறான். இதில் உங்கள் மணி பர்ஸ் எதுன்னு கேட்குறான். அவன் யார்? பிட் பாக்கெட்டுக்காரன். இவர் நடந்து வரப்போ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு மணி பர்ஸை உருவிட்டா, இவருக்கே தெரியாது. அப்போ தான் சொல்ல, ஐயா சாரியா, நான் ஒரு வழி திருடன், எனக்கு பழகிட்டு, ஆனால் நீங்கள் ஒரு குருவானவர், உங்களுக்கு இது பழகலை, என்னை மன்னித்து கொள்ளுங்கள். இனி நான் என்ன செய்ய மாட்டேன், இதுதான் அந்த சிலுவையின் காலம், இதுதான் மனமாற்றத்தின் காலம். அதுதான் சொல்றார், பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்து. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் எல்லோரையும் கனம் பண்ணுங்கள். என்ன சொல்றாரு? ஆனர் ஆல் மேன், எல்லோரையும் கனம் பண்ணுங்கள். 2:17. அவர் 1 பேதுரு 2:17 தான் இந்த டெக்ஸ்ட் ஆரம்பிக்குது. எல்லோரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரர் மேல் அன்பு செலுத்துங்கள். லவ் த பிரதர் ஹானர். நீ சகோதரர் மேல் அன்பு செலுத்துங்கள். அடுத்தவரை கனம் பண்ணுறது மட்டுமல்ல, அடுத்தவருக்கு நாம் அன்பு செலுத்துகிற மக்களாய், அது மட்டுமல்ல, தேவனுக்கு பயந்திருங்கள். ஃபியர் டு த காட், கடவுளுக்கு பயப்படுங்கள். அடுத்து சொல்கிறாரு, நீ ராஜாக்களை கனம் பண்ணுங்கள். ஆனோர் கிங். ராஜாக்களை நீங்கள் என்ன பண்ணுங்க? எல்லோரையும் கனம் பண்ணணும். இன்றைக்கி திருச்சபையில் இருக்க பிரச்சனை, நானும் 35 வருஷமாக செக்ரட்டரி, ட்ரெஷரர், மூப்பர். ஆரம்பம் ஈசிஐ சர்ச்சு தான், ஃபஸ்ட்டு ஈசிஐ சர்ச், நேதாஜி நகர், தண்டையார்பேட்டை ஈசிஐ. எங்கள் ஃபேமிலி தான் ஃபவுண்டர். நாங்கள் ஒரு 4-5 ஃபேமிலி தான். ஆரம்பத்துலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஈசிஐ ஸ்கூல் நேதாஜி தண்டையார்பேட்டை தான். அதுக்கப்புறம் பெண்டிகா சர்ச்சு, அதுக்கப்புறம் சிஎஸ்ஐ, அதுக்கப்புறம் சிஎஸ்ஐயில் 35 வருஷம் செக்ரட்டரி, அதுக்கப்புறம் கப்பேரர், அதுக்கப்புறம் டீக்கன் ஆர்டினேஷன், அதுக்கப்புறம் ஐயரா ஆர்டினேஷன், ஹானரி ஆர்டினேஷன் ஃப்ரம் திருநெல்வேலி டைசிஸ் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா. பொதுவாக திருச்சபையோடு 66 வயதில் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளாக 38 ஆண்டுகளாக திருச்சபை வாழ்வோடு திருச்சபையோடு இணைந்து வருகிறேன். அதனால் திருச்சபையுடைய ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் எனக்கு தெரியும். பொதுவாக அந்த நிலைமையிலையும் எல்லா குருவானவரோடு இணைந்து எல்லா குருவானவர்களையும் நான் கனம் பண்ணுவேன், அவர்கள் என்னை கனம் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கிறப்போ இந்த 2 கலாத்தியர் 2:17 சொன்ன எல்லோரையும் கனம் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னா, திருச்சபை காணிக்கை எடுக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அந்த காணிக்கை போய் இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டாங்க. இந்த முன்னால் லைனில் லெஃப்டில் ஓரமாக ரைட்டில் ஓரமாக உட்காந்துருக்கவங்க அந்த சீட்டை யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. யாரும் பொறுப்பில் இருக்கவங்க கொடுக்க மாட்டாங்க. கீபோர்டு போடுறவங்க கீபோர்டை யாருக்கும் என்ன பண்ண மாட்டாங்க, விட மாட்டாங்க. இதெல்லாம் திருச்சபையில் நடக்கிற நிகழ்வு. ஆனால் இந்த நிகழ்வுகளிலும் நாம் பிறரை ஹானர் பண்ண வேண்டும். அதுதான் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்து. காலையில் கூட அந்த வசனத்தை நான் பேசலை. காலையில் இதே சப்ஜெக்டை வேறு மாதிரி பேசினேன். ஆனால் எனக்கு இந்த 2:17 வாசிக்க காலையில் எனக்கு நேரம் இல்லை. அவ்வளோ வசதி, அவ்வளோ தூக்கம். அடுத்து சொல்கிறாரு, சகோதரிடத்தில் அன்பு கூறுங்கள். லவ் பிரதர். அன்பில்லாதவன் தேவன் எல்லாமே ஒளிந்து போம். நிலைத்து நிற்பது அன்பு. சொந்த சகோதரத்தை பெருமை பாராட்டாதவன் எப்படி பெருமை பாராட்டும்? ஏன்டா ஃப்ராடு, லஞ்சமாக கொடுக்குறேன்னு கடவுள் கேட்குறார். நான் கேட்கல. 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் கேட்கிறார். உன் நீ காணிக்கை பலிபீடத்தில் வைத்து சகோதரனோட ஒப்புரவாகுன்னு சொல்கிறார். எவ்வளோ அந்த அருமையான பேதுரடிகள் பேசுகிறாங்க, எவ்வளோ அருமையாக பேசுகிறாங்க பாருங்கள். அடுத்து சொல்கிறார், அந்த பேதுரடிகள் சொல்கிறாரு, ஃபியர் டு த காட், கர்த்தருக்கு பயந்திருங்கள். அதுதான் சங்கீதம் 128:1. கர்த்தருக்கு பயந்தவர்களையும் நினைக்கிறவனோ ஃபியர் டு த லார்ட். அவன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் செடி.
நம்ம யாருக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு எப்படி பயப்படுறேன்னா அவர் கொடுத்த கட்டளைகளுக்கு பயப்படணும். கடவுள் ஒருவர். ரெண்டாவது, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவதில்ல பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும். இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அந்த கர்த்தருக்கு பயப்படும். அடுத்து சொல்கிறாரு, கடவுளை கனம் பண்ணுங்கள். ஆனர் டு த லார்ட், ஆனர் டு த கிங். கிங்கு தான் ராஜா, கடவுள். எப்படி ஆனர் பண்ணுன்னா, ஒரு மனுஷன் வந்தார், ராஜா சகாக்களோடு இருக்கிறார். சினிமாவில் இருக்க ராஜசபை, நம்ம ராஜசபை பார்த்தல, சினிமாவில் ராஜசபை பார்த்துருக்கோம். ராஜா, சித்திரகுப்தர், அந்த பெரிய மந்திரி, சின்ன மந்திரி, தோலாந்துருத்தி எல்லாம் இருப்பான். அப்போ ஒருத்தர் வந்தார், ராஜாவே நீர் என்றும் வாழ்க. ஒருத்தர் சொல்கிறார், ஒரு மீன் பிடிக்கிறவர் சொல்லிவிட்டு என்னப்பாங்கிறார். ஒன்றும் இல்லை ராஜா, ஒரு அதிசயமான மீன் எனக்கு கிடச்சிருக்கு. அதான் இன்றைக்கி மீகா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அதிசயமானவர்னு சொல்லப்பட்டிருக்கோம். அது ஒரு சப்ஜெக்ட். இன்றைக்கி ஒரு அதிசயமான மீன், அதை சாப்பிட்டா 1000 வருஷம் வாழலாம். அரிய வகையான மீன். சைனாவில் ஒரு மீன் இருக்குது, பொம்மை மாதிரி இருக்குது, முள் இருக்குமா, மனுஷனை பார்த்தோன்னு பெருசாகிருமா, விரோதியை பார்த்தா பெருசாகிருமா, அதை பிடிக்க முடியாதா. அதை போய் டச் பண்ணால் அதுலேருந்து விஷம் வந்தால் செத்து போவானா. அந்த மீனுக்கு பேர் என்னவோ சொன்னாங்க, எனக்கு மறந்துட்டேன். அந்த மீன் குத்திச்சுன்னா செத்து போவான். எதிரியை பார்த்தா பெருசாகிருமா, ரொம்ப பெருசாகிருமா. காற்றையும் தண்ணியும் குடித்து பெருசு பண்ணிக்கிடுமா, உள்ள காற்று தண்ணி இழுக்குமா. அந்த மீன் கடித்தா செத்து போவான். ஆனால் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டு. ஏடா விஷம் இருக்குது செத்து போனா அதை சைனாவில் சாப்பிடுவானா, அதை கழுவுறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கான். அவன் கழுவுனா அந்த விஷம் இல்லாமல் கழுவானா. அதே மாதிரி டேஸ்ட்டு எதுவுமே இல்லையா. அரிய வகை மீன். இதே மாதிரி ஒரு அரிய வகை மீனை கொண்டாந்து ராஜாவுக்கு கொடுத்தார். ராஜா இவருக்கு 1000 பொற்காசுகள் கொடுக்குறேன்னார். சரி, 1 கோடி ரூபா வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி 1 கோடி ரூபா கொடுக்குறேன்ட்டார். இந்த ராஜா கூட இருந்த மந்திரி, ராஜா ஒய்ஃபோடைய தம்பி, பிரதான மந்திரி கோவம். ஒரு பிச்சைக்கார நாய், ஒரு மீன்கார நாய் வந்து ஒன்றுக்காக ஒரு மீனை கொடுத்துட்டு, கெட்டு போன ஐஸில் வச்சு ஒரு மீனை கொடுத்துட்டு 1 கோடி ரூபா வாங்குறானே, எப்படி இதை வாங்க விடலாம். ராஜா நீங்கள் கொடுக்குமுன்னா ஒரே ஒரு கேள்வி கேளுங்க, அப்போ தான் இதை கொடுக்கணும், கேட்டுப்பாங்கிறார். அப்போ கேட்குறேன், இந்த மீன் ஆனா பெண்ணா, ஃபெமேல் ஆர் மேல் சொல்லு, இல்லைன்னா உனக்கு காசு கிடையாதுன்ட்டான். அவன் ஒரு நிமிஷம் திங்க் பண்ணான், இது ஃபீமேல் இல்லை ஃபீமேல் இல்லையான்ட்டான். கோழியாவது செக் பண்ணுவான், இது பொட்டை கோழியா முட்டை வந்திருக்கான்னு செக் பண்ணுவான். மீனை எந்த காலத்தில் செக் பண்ண எனக்கு தெரிஞ்சு செக் பண்ணல. அவன் சொன்னான், இது ஃபெமேலும் கிடையாது மேலும் கிடையாது, நீட்டு திருநங்கையருன்ட்டான். டேய், இது ரொம்ப சூப்பர், 100,000 பொற்காசுனா. இப்போ 2 கோடி வந்துருச்சு. இன்னும் டென்ஷன் ஆகிட்டான். இது 2வது 1 கோடி கொடுக்குறப்ப அதில் 1 ரூபா கீழே விழுந்துட்டு, இவன் இந்த 1 ரூபாயும் உடலை தேடுறான். இந்த மந்திரிக்கு கோவம் வந்துட்டு, பிச்சைக்கார நாயே, 2 கோடி கிடச்சிருக்கு, 1 ரூபா போனா என்னடா, இதை போய் தேடுறேன் நாயே இன்னும் சொல்லி போடுறா உனக்கு இல்லைன்னு அடித்து விரட்டுறான். ராஜாவுக்கும் வருத்தம் தான், 2 கோடி கிடச்சி 1 ரூபா கீழே வந்து தேடுறேன் என்னடா நியாயங்கிறப்போ அவன் சொல்ல, ராஜாவே நீரும் வாழ்க, உன்னுடைய சமூகம் என்றும் வாழ்க. இயேசு கிறிஸ்து சொன்னாது, ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் கொடுங்கன்னாரு. எப்படின்னா, ஒரு பக்கம் 2 ரூபான்னு எழுந்தது, ஒரு பக்கம் ராஜா தலை போடுந்தது. இப்போ கீழே விழுந்த காசில் உங்கள் தலை இருக்குது, இதை யாராவது மிதித்தா ராஜாவை மிதித்த மாதிரி தான், அதுக்கு தான் தேடினேன்னா இப்போ 2 கோடி இன்னும் கொடுத்துட்டாரு. இதுதான் கனம் பண்ணுறது, கடவுளை துதிப்பது. அதான் கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் நம்மை நினைத்திருக்கிறார். லார்ட்ஸ் ரிமெம்பர்ட் மீ, சங்கீதம் 50:12. நம்முடைய தாழ்மையில் நினைத்துரை துதிங்கள். 136:23. ஆரோன் குடும்பத்தாரை கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர். ஒருவேளை நீங்கள் நானும் இந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின்படி நாம் கனம் பண்ணுகிற மக்களாய், அன்பு கூறுகிற மக்களாய், ஆண்டவருக்கு பயப்படுகிற மக்களாய், ஆண்டவற்றை நாம் எப்பொழுதுமே ஆண்டவர் உயர்த்துகிற மக்களாய் காணப்படுறப்போ, பேதடிகள் உயர்த்தினார், வாழ்க்கையில் முன்னேறினார். பவுலடிகள் உயர்த்தினார், வாழ்க்கையில் முன்னேறினார். நீங்களாலும் கர்த்தரை கனம் பண்ணுகிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோமா? அந்த NMS ஃபவுண்டர் வேதநாயகம் மஸ்ரியா சாமுவேல், வெள்ளான் விளை, தூத்துக்குடி மாவட்டம். அவர் தான் CSICனை ஆரம்பித்தவர்.
அவர் தான் ஃபஸ்ட்டு OMCA ஜென்ரல் செக்ரட்டரி. அவர் தான் நேஷ்னல் சர்ச் கவுன்சில், இந்தியாவுடைய சர்ச் கவுன்சில் ஆரம்பித்தவர், ஃபவுண்டர். அவர் ஆண்டவருக்காக தன் வேலையை அர்ப்பணித்தார். தன்னை அர்ப்பணித்து முதல் மிஷனரி. இந்திய மக்களுக்காக, இந்திய மக்களை கொண்டு இந்திய மக்கள் தான் காஸ்பல் சொல்லணும், வெள்ளைக்காரெல்லாம் வெளியே போடான்ட்டார். நாங்கள் தாண்டா காசு கொடுப்போம், நாங்கள் தான் போய் காஸ்பல் சொல்லுவோம், இந்திய மக்களுக்கு நாங்கள் தாண்டா என் மாமா மக்களுக்கு என் மகனுக்கு கண்பு கூறுவேன் என்று இந்த 1 பேதுரு 2:17 என் சகோதரரை கனம் பண்ணுவேன், என் நண்பரை நேசிப்பேன், வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆண்டவரை கனம் பண்ணதால் இன்றைக்கி உலகத்தில் இந்தியாவில் அனைத்து மாநிலங்களிலும் IMS NMS உடைய பணித்தளங்களில் வேதநாயகம் ஆசிரியா சாமுவேல் படம் மாட்டப்பட்டிருக்கு. இன்றைக்கி ECIயில் எல்லா ECI திருச்சபையிலையும் இந்தியா முழுவதற்கு ECI திருச்சபையில் ஃபாதர் போடைய பிஷப் படம் பாடப்பட்டிருக்குன்னா தன் வாழ்க்கை மக்கள் மேல அன்பு கூர்ந்ததால, தன் வாழ்க்கையை பிறருக்கு அர்ப்பணித்ததால ஆண்டவர் உயர்த்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நானும் அன்னைக்கு பிஷப் நினைச்சிருந்தா இந்த சொத்துக்களை அவர் பேர்ல மாத்திருக்கலாம். ஆனா அவர் மாத்தாம இவாஞ்சலிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியான்னு மாத்தினி இந்த சர்ச்சுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்ததால அவர் பெயர் உயர்த்தப்பட்டிருக்கு. ஒருவேளை நீங்கள் நான் அந்த உலக பிரகாரமாய் எப்படிப்பட்ட ஆசைகளுக்கு இணங்காமல் ஆண்டவருக்காக நம்மை அர்ப்பணிக்கிறப்போ அந்த ஆண்டவர் நம்மை உயர்த்தும் உயிர் உள்ள ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர்ட்ட தகப்பனே எங்களை பிளஸ் பண்ணுங்க, உம்முடைய கிருபையை தாங்க, உம்முடைய இரக்கத்தை தாங்க, உம்முடைய வழிநடத்தலை தாங்க. அவர் நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாகவே விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். உம்முடைய கிருபை தேடி வந்திருக்கிறோம், உம்முடைய இரக்கத்தை தேடி வந்திருக்கிறோம்ப்பா. உம்முடைய வழிநடத்தல் எங்களோடு இருக்கட்டும். எங்களை பிளஸ் பண்ணுங்க தகப்பனே, எங்களை ஆசீர்வதிங்க. எங்களுடைய பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனை. கலாய்த்தர் 5:19 படி மாம்சத்தின் இச்சைகள் தகப்பனை வேண்டாம், ஆவியின் கனியாய் கலாத்தியர் 5:22 படி நானும் நம்முடைய கர்த்தராகிய சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்று மெருமை பாராட்ட மாட்டேன் என்று 9 விதமான காரியங்களோடு ஐயா நாங்கள் எல்லோரையும் கன்னம் பண்ணுகிற மக்களாய், சகோதரரை நேசிக்கிற மக்களாய், உமக்கு பயப்படுகிற மக்களாய், உம்மை கனம் பண்ணுகிற மக்களாய் எங்களை மாற்றித்தாங்க. உம்முடைய பிரச்சனை எங்களோடு வரட்டும். எத்தனையோ வேதனைகள் துன்பங்கள் மத்தியில் வந்த எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க போற தயவுக்காக கூட ஆசைப்படுங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே. ஆமேன், ஆமேன்.